பசுமை தாயகம் அமைப்பில் புவி வெப்பமடைதல் குறித்து ஐநா சபையில் தலைவர் அன்புமணியுடன் பேசியவர். ஒன்றியம், மாவட்டம், மாநிலம் என அனைத்து பொறுப்புகளிலும் திறம்பட செயல்பட்டவர். பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பல விவாத மேடைகளில் பங்கேற்று எதிர்முனையில் இருப்பவர்களை புள்ளி விவரங்களுடன் திணறடிப்பவர். நல்ல பேச்சாற்றல் உடையவர், படித்தவர், பண்பாளர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு மனிதர் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எத்தனை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வந்திருக்கு. 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? போலியோவை ஒழித்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? டொபாக்கோ போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தனி சட்டம் சுதந்திரம் அடைந்து எந்த நாட்டிலும் முடியாத சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றியவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் சொன்னார்களே, அம்பேத்கருக்கு பிறகு, மரியாதைக்குரிய பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பிறகு மருத்துவ படிப்பில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் நிறைவேற்றி கொடுத்தவர் அன்புமணி ராமதாஸ். முறை தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் நம்முடைய சின்னையாவை தவற விட்டு மீண்டும் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு நம்ம ஓட்டு போட்டா, அப்புறம் ஓட்டு போட்டுதான் பாருங்க, ரோட்ல தண்ணி வரலன்னு போராட்டம் பண்ணா, சாராய கடையை வீட்டுல எடுத்து வரான போராட்டம் பண்ணா, போலீஸ்காரங்க நாங்களே வந்து வருத்தி விட்டுருவோம். ஏன்னா இதற்கு அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. யோசிங்க, இதை விட நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்களின் கரங்களை ஓங்க வைப்பதற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம். பல நல்ல பணிகளை தொகுதி முழுவதும் செய்த இவர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்காக இவர் களத்தில் செய்த பணியை நாடாளுமன்றத்திலும் செய்ய வேண்டும். எனவே வாக்களிப்பீர் மாம்பழம் சின்னத்திற்கே, மாம்பழம் சின்னத்திற்கே, மாம்பழம் சின்னத்திற்கே. உங்கள் வாக்கு மாம்பழம் சின்னத்திற்கே.